ஹாய் கோடர்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டீரியஸ் கோடர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன, அப்புறமா அதோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதுல. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம வெப்சைட்டை இன்டராக்டிவாகவும் டைனமிக்காகவும் வச்சுக்க தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு லாஜிக் எழுதுகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹெச்டிஎம்எல் எடுத்துட்டிங்கன்னா, ஹெச்டிஎம்எல்ங்கிறது உங்கள் வெப்சைட்டுக்கு லே அவுட் தரும். அதுவே சிஎஸ்எஸ்ங்கிறது உங்கள் வெப்சைட்டுக்கு டிசைன் தரும். அதுவே ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது அதுக்கான லாஜிக்கை தரும் உங்கள் வெப்சைட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எழுதுகிற லாஜிக்கை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். 1995ல் நெட்ஸ்கேப் நேவிகேட்டருங்கிற ப்ரௌசர் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ அவங்க வெப்சைட்டுக்கு எல்லாமே டைனமிக்கான ஃபங்க்ஷன் வேணும், இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு ஐடியாலஜி போட்டு டெவலப் பண்ணது தான் ஜாவாஸ்கிரிப்ட். அதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யாருன்னா பிரெண்டன் ஈச்னு ஒருத்தர். அப்போ அவர் அதுக்கு வச்ச பேர் தான் மோக்கா. அவர் வெறும் 10 நாளில் ஜாவாஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி முடிச்சிருக்காரு. தென் மோக்கான்னு பேர் வச்ச அப்புறமும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு எந்த ஃபேமும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க ஜாவா ஆல்ரெடி ஃபேமஸாக இருந்து, ஸோ அதை பார்த்து ஜாவாஸ்கிரிப்ட்னு வச்சா ஒரு ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் ஜாவாஸ்கிரிப்ட்னு பேர் மாற்றிட்டாங்க. இந்த ப்ரௌசரோட காம்படிட் பண்ணுற இன்னொரு ப்ரௌசர் தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த டைம். ஸோ அவங்க தனியாக ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. அது நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பார்த்து லைட்டாக காப்பி பண்ணி, அப்புறமா அவங்களாவே எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் ஜேஸ்கிரிப்ட். பட் இதில் இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரன் பண்ணால் கரெக்டாக பிஹேவ் ஆகாது. அதே மாதிரி தான் ஜேஸ்கிரிப்டை நெட்ஸ்கேப் நேவிகேட்டரில் ரன் பண்ணாலும் கரெக்டாக பிஹேவ் ஆகாது. அதிலே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கும் ப்ரௌசர் கீழே, திஸ் சைட் பெஸ்ட் வியூட் வித் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஒன்லி. அந்த மாதிரி இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்மா ஸ்டாண்டர்டைசேஷன் டெக்னாலஜி. இவங்க எல்லா டெக்னாலஜியும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அவங்களோட மெயின் ஜாபாக இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லா ப்ரௌசர்லையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. எந்த ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணாலும் ஒரே மாதிரி அவுட்புட், ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது எக்மா தான். அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் அவங்க அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இஎஸ் 97ல் பப்ளிஷ் பண்ணாங்க. இஎஸ் 1னா எக்மா ஸ்கிரிப்ட் 1 தான். சில பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் 1ன்னு சொல்லுவாங்க, சில பேர் இஎஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இஎஸ் 5 பப்ளிஷ் பண்ணாங்க 2009ல் எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸோட. அப்புறம் இஎஸ் 6 பப்ளிஷ் பண்ணாங்க 2015ல் பப்ளிஷ் பண்ண இஎஸ் 6 மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது எப்போவுமே பேக்வேர்டு காம்பேட்டபிள். அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் கூட இப்போ போயிட்டு ப்ரௌசரில் போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட்டு கிடைக்கும். ஆனால் சேம் டைம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்வேர்ட் கம்பேட்டபிள் இல்லை. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்குள்ள கோட 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரௌசரில் போட்டு ரன் பண்ணால் ரன் ஆகாது. பட் ஆனால் அதுக்குன்னு சில டூல் இருக்குது, பபிள் டூல். அதெல்லாம் வச்சு நீங்கள் இன்றைக்கி உள்ள கோட, இன்றைக்கி லான்ச் ஆன ஜாவா ஸ்கிரிப்ட் கோட 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர் இருக்குது. அதில் போய்ட்டு உங்கள் கோடை இன்றைக்குள்ள கோட டைப் பண்ணால் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரௌசருக்கு கோடு எப்படியோ அது மாதிரி அது கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் வேணால் ரன் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இதான் ஜாவா ஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி.